சிவபெருமான் அவரோட மூன்றாவது கண்ணை எப்ப திறந்தாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஒரு நாள் சிவபெருமான் கைலாயத்துல அமைதியா தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுக்குள்ளே தேவர்களையே நடுங்க வைக்கிற ஒரு பயங்கரமான அசுரன் பிறந்தான், பாணாசுரன். அவனை பார்த்து எல்லா தேவர்களும் கலங்கி போயிட்டாங்க. அப்போ மகாவிஷ்ணு அவனிடமே வந்து, நீ யாரையும் பயமுறுத்தலாம், ஆனா சிவபெருமான் மட்டும் உனக்கு பயப்பட மாட்டார்னு உசுப்பேத்தி விடுறாரு. இத கேட்ட பாணாசுரன் கோபமா சிவன் இருக்கிற இடத்துக்கு போறான். சிவனை பார்த்து, உனக்கு பயமே இல்லையாமே, உன் கண்ணை திறந்து என்னை பாருன்னு சவாலிடுறான். சிவன் கண்ணை திறக்கல. கோபமடைந்த பாணாசுரன் நேரா சிவபெருமானின் முகத்திலே காலால் எட்டி உதைக்கிறான். இப்போ கண்ணை திறந்து பாருன்னு கத்துறான். அடுத்த நொடி ஆகாயம் இருட்டா மாறுது. சிவபெருமான் முழுசா அக்னி போல எரிய ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் முதல் தடவையாக சிவன் மூன்றாவது கண்ணை திறக்கிறாரு. அந்த மூன்றாவது கண்ணுல இருந்த அக்னி நேரா பாணாசுரன் மேல பட்டதும் அவன் உடனே பஸ்மம். ஒட்டுமொத்த தேவர்களுமே கலங்கி போய் இதுதான் சிவனோட உச்சக்கட்டு கோபம்னு உணர்ந்தாங்க.